Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா KVB dlite ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல KVB dlite ஆப்பை Play Storeல சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓபன் பண்ணதும் ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஓப்பன் அண்ட் டெலைட் சேவிங் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நிக் நேம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட முழு பேரை போட்டாலும் போடலாம், இல்லைனா உங்களோட நிக் நேம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதாவது இந்த KVB ஆப்பில் வந்து உங்களோட நேம் எப்படி தெரியணும் அப்படிங்கிறது வந்து நிக் நேமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு கீழே கஸ்டமர் ஐடின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கஸ்டமர் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரூர் வய்சா பேங்கோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் கஸ்டமர் ஐடி இருக்கும். அந்த கஸ்டமர் ஐடி வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட பேங்க்கு கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஐ அக்செப்ட் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க்கு கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கிற சிம்மை இந்த ஃபோனில் தான் போட்டுருக்கணும். அப்போ தான் வந்து OTP வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ OTP வெரிஃபை பண்ணதும் உங்களை வந்து எம்பின் செட் பண்ண சொல்லலாம், லாகின் பின் செட் பண்ண சொல்லும். ஸோ லாகின் பின் வந்து ஒரு 6 டிஜிட்டில் போட்டு செட் பண்ணிக்கலாம். எம்பின் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னிச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எம்பின் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த எம்பினை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே ஃபர்கட் எம்பின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எம்பின்ங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போதும் இல்லைனா ஏதாச்சும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்பின் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இது வந்து ஒரு UPI பின் அதுமாரி சொல்லலாம், ஒரு செக்யூரிட்டிக்காக. அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து உங்கள் டெபிட் கார்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் வச்சு பண்ணலாம். நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மூலியமாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் டெபிட் கார்டு மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் டெபிட் கார்டு மேலே இருக்கிற கார்டு நம்பரையும் அதுக்கு கீழே இருக்கிற மந்த் அண்டு எக்ஸ்பைரி டேட் மந்த் அண்ட் இயரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பின் நம்பர் வந்து கேட்கும், டெபிட் கார்டோட பின் நம்பர், அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் லாகின் பின்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 6 டிஜிட்டில் ஒரு லாகின் பின் வந்து செட் பண்ணணும். இது வந்து சும்மா இந்த ஆப்புக்குள்ளே லாகின் ஆகும்போது வந்து நீங்கள் இந்த நம்பரை என்டர் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே கீழே வந்து திருப்பி ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. பின்னை செட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லோட் ஆகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களை எம்பின் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ எம்பின் பார்த்தீங்கன்னா வந்து கீழே எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாம்பிள்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி வந்து நீங்கள் செட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எம்பின் ஒரு 4 டிஜிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எம்பினை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ KVB ஆப்புக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பேடிஎம் ஃபோன்பே ஆப் போல தான். இதுலேயும் வந்து நம்ம ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் அதுக்காக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா என்டர் லாகின் பின் இருக்கும். ஸோ நம்ம லாகின் பின் ஒன்று செட் பண்ணோம் இல்லையா, அதை என்டர் பண்ணால் நம்ம வந்து உள்ள நம்ம பேங்க்கு டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து லாகின் ஆக முடியும். ஸோ லாகின் பண்ணி போட்டது பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கூட உங்கள் லாகின் பண்ணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம், வந்து புதுசாக ஆடும் பண்ணிக்கலாம். பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கலாம், ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம், அண்ட் மெயில் ஐடி, இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து காமிக்கும். இங்கே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா வந்து ஓன் அக்கௌண்ட்டு வித் KVB அக்கௌண்ட், அதர் பேங்க் அக்கௌண்ட், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுமா, இல்லை அதர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபராக நிறைய பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பில் பே பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம், ஸ்டேட்மெண்ட்லாம் கூட வாங்கிக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற 3 பார் கிளிக் பண்ணோன்னா மை ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிக்கலாம், பேன் கார்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் உங்களோட பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்கள் பிரான்ச்சோட மேனேஜர் நேம் என்ன, ஸோ உங்கள் பிரான்ச் எங்கே இருக்குது, அது போல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பின்னுக்கு வரல உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே இதில் வந்து என்டர் ஆகிக்கலாம். இதுவும் வந்து சேஃப்டி தான். அண்ட் இதுக்கு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாகின் பின், சேஞ்ச் எம்பின் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணோம் இல்லையா லாகின் பின் எம்பினும், அதை சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கார்டு கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் டெபிட் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உடனே இதிலே டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்களே இதில் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கார்டிலேருந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், இது இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு நீங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து யாராச்சும் பண்ண நினச்சா பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எதை பற்றியாச்சும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.